Hi friends, welcome to Excel Festive. இந்த வீடியோவில் நம்ம concatenate ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மல்டிபிள் செல்ஸை வந்து சிங்கிள் செல்லில் எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இங்கே பாருங்கள், நான் மல்டிபிள் செல்ஸ் கொடுத்துருக்கேன். மல்டிபிள் செல்ஸில் நம்பர்ஸ் இருக்குது. அதை வந்து ஒரு சிங்கிள் செல்லில் அந்த ஃபுல் நம்பரையும் நான் கொண்டு வந்திருக்கேன். எப்படி கொண்டு வந்திருக்கேன்டா, நடுவில் பாருங்கள், இடையில இது கமா கொடுத்து ஒரு செல்லில் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா செமிகாலன் கொடுத்துருக்கிறேன். எல்லா நம்பரும் ஒரு செல்லில் கொண்டு வந்திருக்கேன், மல்டிபிள் செல்ஸை. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறேன். சரியா? இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் வச்சு எப்படி நம்ம ஒரு மல்டிபிள் செல்ஸை வந்து சிங்கிள் செல்லில் கொண்டு வரதுன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்டா, இந்த மல்டிபிள் செல்லை ஒரு சிங்கிள் செல்லில் கொண்டு வரதுக்குள்ள ஃபார்முலா ஈக்குவல் டு கன்கேட்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ப்ராக்கெட் பண்ணி டிரான்ஸ்போஸுங்கிற ஃபங்க்ஷனும் கொடுக்கணும். சரியா? அப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ எந்த செல் ரேஞ்சு வந்து நம்ம சிங்கிள் செல்லாக கொண்டு வரோமோ அந்த மல்டிபிள் செல்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் டிரான்ஸ்போஸை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து செகண்ட் ப்ராக்கெட் வந்து கன்கேட்டினேட்டை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணி இப்போ என்ன ப்ரெஸ் பண்ணணும்டா, F9 ஃபங்க்ஷன் கீ 9 இருக்குல்ல, F9 நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்துடும். சரியா? நம்ம அவுட்புட் எப்படி வரும்னு இப்படி காமிக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்டா, ஸ்டார்டிங்கில் வச்சு இந்த ஈக்குவல் டு ஒரு ப்ராக்கெட்டு ஒரு டபுள் கொட்டேஷன் இருக்குல்ல 11க்கு முன்னாடி, அதை ஃபுல்லாக டெலீட் பண்ணுறோம். பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி அதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எண்டுக்கு வாங்க. லாஸ்ட்டுக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு டபுள் கொட்டேஷன் இருக்குது, அதை டெலீட் பண்ணி அந்த க்ளோஸ் பேரந்திசிஸை நீங்கள் டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணால் நமக்கு இப்படி காமிக்கும். சரியா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை என்ன செய்யணும், அதை செலக்ட் பண்ணி Ctrl+H ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுங்கிறது. சரியா? இதில் ரீப்ளேஸுக்கு தான் ஷார்ட்கட்டு தான் Ctrl+H. இப்போ இதில் வந்து ஃபைண்ட் வாட்ன்னு இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும்டா, டபுள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். சரியா? இது எங்கெங்கே இருக்கோ அதை ஃபுல்லாக ஃபைண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, அதுதான் இந்த கமாண்டோட யூஸு. அடுத்து ரீப்ளேஸ் வித், எதால் அந்த ஃபைண்ட் வாட் நம்ம ஃபைண்ட் பண்ணதை எதால் ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் கமா கொடுக்கலாம், டபுள் கொட்டேஷன் கொடுக்கலாம், என்ன ஸ்பேஸ் கொடுக்கலாம், எதால் ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதை கொடுக்கணும். நான் இப்போ கமா கொடுத்துருக்கேன். ஸோ கமா கொடுத்துட்டு நான் இங்கே பாருங்கள், எந்தெந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் வித் நான் கமா கொடுத்துருக்கேன். இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், எக்ஸல் ஹேஸ் கம்ப்ளீட்டட் இட்ஸ் சர்ச் அண்ட் ஹேஸ் மேட் 9 ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ 9 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காது. ஓகே கொடுத்து நீங்கள் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ கமாவால் அந்த டபுள் கொட்டேஷன்லாம் ரிமூவ் ஆகி ஒரு நம்பரும் கமாவால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு செல்லுக்குள்ளே வந்துருச்சா, மல்டிபிள் செல் ஃபுல்லாக ஒரு செல்லுக்குள்ளே வந்துருச்சு. சரியா? இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு கன்கேட்டினேட் டிரான்ஸ்போஸ் ஓப்பன் பேரந்திசிஸ் கொடுத்து சேம் மல்டிபிள் செல்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு க்ளோஸ் பண்ணுறேன் கன்கேட்டினேட்டுக்கும் சேர்த்து. இப்போ F9 ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி நம்ம காமிக்கும். இப்போ வந்து ஸ்டார்டிங்க்கு போங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே ஈக்குவல் டு ஓப்பன் பேரந்திசிஸ், அதுக்கப்புறம் ஒரு டபுள் கொட்டேஷனை டெலீட் பண்ணிட்டு எண்டுக்கு போயிருக்கேன். இப்போ எண்டில் அதே மாதிரி உள்ள ஒரு டபுள் கொட்டேஷனையும் ப்ராக்கெட்டையும் டெலீட் பண்ணேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே Ctrl+H ப்ரெஸ் பண்ணுங்கள், ரீப்ளேஸ் கூடிய ஷார்ட்கட்டு கொடுத்து இந்த இடத்துல பாருங்கள், அதே டபுள் கொட்டேஷன் வந்து ஃபைண்ட் வாட் கொடுத்துருக்கேன். ரீப்ளேஸ் வந்து நான் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஜஸ்ட் ஸ்பேஸில் ரீப்ளேஸ் ஆனால் போதும். சரியா? அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரீப்ளேஸ் வித் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி 9 ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்குது எக்ஸலு, அதை ஃபுல்லாக ஸ்பேஸால் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். சரியா? இப்படி தான் நீங்கள் வந்து மல்டிபிள் செல்ஸை வந்து ஒரு சிங்கிள் செல்ஸில் கன்கேட்டினேட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். இது சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.